சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எம்எல்ஏ அருள் நீக்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். புதிய மாநகர மாவட்ட செயலாளராக சரவணன் என்பவரை நியமித்திருப்பதாகவும் அவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக எம்எல்ஏ அருளுக்கு மாநில இணைச் செயலாளர் பொறுப்பை ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் அன்புமணி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். திரு அன்புமணி உங்களை நீக்கி நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறாரே, என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அம்மா என்ன நீக்கவே இல்லைங்கம்மா. என்ன இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களுக்கு சொல்லி இணை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்களின் நிறுவன தலைவர், கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கி 46 காலமாக முழுக்க தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்னை இன்னைக்கு இணை பொதுச் செயலாளர் நியமித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்களின் செயல் தலைவராக எங்களுடைய சின்னையா அவர்கள் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நியமனம் செய்வதற்கோ நீக்குவதற்கோ மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே அதிகாரம் படைத்தவர். செயல் தலைவராக இருக்கிற எங்களுடைய சின்னையா அவர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை. 100% அதிகாரம் இல்லை. இன்னைக்கு காலைல கூட சொல்லிருக்காங்க, சின்னையா எங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலம். அவர் தான் நீங்க நாங்க பாட்டாளி மக்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களாலே முன்னிறுத்தப்படுகிறவர். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் செயல் தலைவராக இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில எங்கள் கட்சியில மாநிலத்தில் இருந்து கிளை செயலாளர் வரைக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே.